என் தொகுதிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? கருணாசை ஓடவிட்ட மக்கள் இதுவும் போச்சா? தமிழகமே உற்று நோக்கும் தொகுதிகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது சிவகங்கை. இங்கே நிலவும் சூழல் ஆளும் கட்சியான திமுகவிற்கு கடும் அதிர்ச்சியையும் அதிமுகவிற்கு பெரும் உற்சாகத்தையும் அளித்து வருகிறது. திமுக சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள நடிகர் கருணா தொகுதிக்குள் நுழைந்த ஆரம்பத்திலேயே கடும் எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறார். தேர்தல் பரப்புரையில் அவர் காட்டும் வேகம் வாக்காளர்கள் மத்தியில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. தேர்தல் முடிந்ததும் சென்னைக்கு சென்றுவிடும் ஒரு நடிகரை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கேள்வி பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது. கூட்டணி பலம் இருந்தாலும் வேட்பாளர் தேர்வு என்பது திமுகவிற்கு பெரும் மைனஸாக மாறியுள்ளது. கருணாஸ் வெற்றி பெற்றால் தொகுதி பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார் என்ற குற்றச்சாட்டு நடுநிலை வாக்காளர்களை அதிமுக பக்கம் திருப்பியுள்ளது. நட்சத்திர அந்தஸ்து வாக்காளர்களை ஈர்க்கும் என்று கணக்கு போட்ட திமுக தலைமைக்கு மக்களின் இந்த மௌனமான எதிர்ப்பு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் கடந்த சில ஆண்டுகளாகவே சிவகங்கை தொகுதியில் ஒரு நிழல் அரசாங்கமே நடத்தும் அளவிற்கு மக்களுடன் நெருக்கமாக இருந்து வருகிறார். இதுவே அவருக்கு இன்று வெற்றி கனியை மிக அருகில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. செந்தில்நாதன் வெறும் வேட்பாளர் அல்ல, எங்கள் வீட்டு பிள்ளை என்பதே முதியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை சொல்லும் ஒரே பதில். எந்த நேரத்திலும் அணுகக்கூடியவர், கேட்ட உதவிகளை தட்டாமல் செய்பவர் என்ற நற்பெயர் அவருக்கு தொகுதி மக்களிடையே பெரும் நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. அதிமுகவின் வாக்கு வங்கியோடு சேர்த்து கருணாஸ் மீதான அதிருப்தி வாக்குகளும் அப்படியே செந்தில்நாதனுக்கு சாதகமாக திரும்புவது கள ஆய்வில் உறுதியாகியுள்ளது. கடந்த காலங்களில் சிவகங்கை மக்கள் பல நட்சத்திரங்களை பார்த்து இருக்கின்றனர். ஆனால் இப்போது அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு உதவியாளனை. அந்த எதிர்பார்ப்பை செந்தில்நாதன் முழுமையாக பூர்த்தி செய்கிறார். திமுகவின் நட்சத்திர வியூகம் இங்கே சுக்குநூறாக உடைந்து கிடக்கிறது. கள நிலவரப்படி செந்தில்நாதன் வெற்றி கோட்டை தொடுவது காலத்தின் கட்டாயம் என்று அரசியல் விமர்சகர்கள் அடித்து சொல்கின்றனர்.